யோகம் ரியல்டார்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கடன் இல்லாமல் வீடு கட்டுவது எப்படி, லோன் போடாமல் வீடு கட்டுவது எப்படி, இதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடு கட்டணும் அப்படின்னா லோன் தவிர வேறு ஆப்ஷனுக்கு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா சேலரி பீப்புளுக்கும் சரி, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் சரி, இதுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷனு கிடையவே கிடையாது. அப்போ நம்ம இடம் வாங்கவே ரொம்ப யோசிக்கிறோம். ஏன்னா இடம் வாங்கவே சிறுக சேமித்து இடத்த வாங்கிட்டு நம்ம டக்குன்னு என்ன போயிடும், லோனுக்கு போயிடும். அப்போ லோனுக்கு போகும்போது என்ன நஷ்டம், லோனுங்கிறது நம்ம கடன் தான். அப்போ நம்ம இடத்துல ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அப்போ அந்த 30 லட்ச ரூபா கடன் நம்ம தலையில் தான் உழுகுது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டாங்க அப்படின்னா 20 வருஷம் டேர்ம் எடுத்துக்குவாங்க. குறைஞ்சது 20 வருஷம் டேர்ம் அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய தொகை எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 58 லட்ச ரூபாய்க்கு தாண்டி நிற்கும். நம்ம வாங்கினது 30 லட்ச ரூபா லோனு, நம்ம கட்ட வேண்டியது 58 லட்ச ரூபாய் தாண்டி நிற்கும். அப்போ பேலன்ஸ் அந்த 28 லட்ச ரூபாங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய வட்டி. இது ஏன் இவ்வளோ வருது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. வட்டிக்கு மேலே வட்டி, கூட்டு வட்டிங்கிற மாதிரி இது இப்படி போகும். அப்போ அடிப்படையான ஒரு சேலரி பீப்புள் இதில் இருந்து மாதம் ஒரு 25,000 to 30,000 போகும்போது அவர் தன்னோட தேவையெல்லாம் குறைச்சிக்கிட்டு தான் இதில் செலவிடுற மாதிரி ஆகும். அப்போ அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டில் அவர் நிம்மதியாக இருப்பாருன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் சார் ஆப்ஷன்? கடன் இல்லாமல் லோன் இல்லாமல் எப்படி வீடு கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு முறை என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. என்ன பொறுமை தேவை? ஏன்னா நம்ம இடம் வாங்கவே ரொம்ப லாங் டேர்ம் எடுத்து தான் இடம் வாங்குகிறோம். நான் என்ன சொல்கிறேன், அந்த லாங் டேர்ம் எடுக்கிற இடத்துக்கு இன்னொரு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தள்ளி வீடு கட்டும் போது ஈஸியாக இருக்கும். எப்படி, நம்ம ஒரு இடம் பார்த்து வைக்கிறோம், இந்த ஏரியாவில் இந்த இடத்த தான் வாங்க போகிறோன்னு நமக்கு தெரியுது. அந்த ஏரியாவில் அந்த இடம் என்ன மதிப்பு இப்போ கரண்ட் வேல்யூ போய்கிட்டு இருக்குன்னு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபண்டு ரெடி பண்ணுறோம் முதல்ல. அப்போ அந்த ஃபண்டு ரெடி பண்ணும்போது என்னோட சஜஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கு பதிலாக அந்த இடத்துல 2 இடமா வாங்கிட்டோம்னா, அதே இடத்துல 2 இடமா வாங்கிட்டோம் அப்படின்னா வீடு கட்டுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். எப்படி, இந்த 2 இடம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுற ஆசையை ஒரு 3 வருஷம் to 5 வருஷம் தள்ளி வைக்கிறோம் சார். ஒரு 3 வருஷம் to 5 வருஷம் தள்ளி வைக்கும்போது இடத்தோட மதிப்பு ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ 2 இடத்தோட மதிப்பும் சேமாக தான் ஏறும். இது கம்மியாகவும் அது கூடையும் ஏறப்போவது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல தான் 2 இடமுமே வாங்கியிருக்கோம். அப்போ 2 இடமும் வளரும் போது என்ன செய்யலாம் அப்படின்னா, 3 வருஷம் to 5 வருஷம் கழித்து ஒரு இடத்த விற்று ஒரு இடத்துல வீட்டை கட்டிடலாம். என்ன, ஒரு இடத்த விற்று ஒரு இடத்துல வீடு கட்டும்போது நமக்கு மாதம் டியூ அப்படிங்கிறது தேவையே இல்லை. நம்ம எப்பயும் போல் நம்ம லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நிறையா பேர் அவசரப்படுறதுனால நான் இடத்த வாங்கின உடனே லோனுக்கு போயிடுறோம். அப்போ லோனுக்கு போகும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்கம் உள்ளே இருந்தால் மட்டும்தான் இதில் தப்பிக்க முடியும். எனக்கு இதுதான்ப்பா சேலரி, இதுக்குள்ளே தான் நான் ஓட்டணுங்கிற நிறையா பேர் இதில் மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டில் அவங்க இருக்க போது கிடையாது, வித்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுதான் ஏறக்கூடிய எல்லா மக்களுக்கும் நடக்கிறது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரீ பிளான்டாக இருந்தோம் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த இதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு 2 இடம் வாங்கி ஒரு இடத்த விற்று ஒரு இடத்துல வீடு கட்டும் போது நமக்கு நிம்மதி கிடைக்குது. இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஒரு 10 பேருக்கு இதை எடுத்து சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே. அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.